யோசேப்பு இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்க காரணமே இது ஆரம்பத்தில் சொன்னதுனால. அன்னைக்கு யோசேப்பு சொன்னதை யாரும் ஏற்றுக்கல, யாரும் அங்கீகரிக்கல. அன்னைக்கு அவன் வாய்ஸுக்கு வேல்யூவே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் வந்துச்சு, ஒரு நேரம் வந்துச்சு. அன்னைக்கு ஒன்று தான் எல்லாரும் சொன்னாங்க, யோசேப்பு சொல்லியபடி நடக்கிறது. யோசேப்பு சொன்னபடி, யோசேப்புக்கு சொன்னபடி. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். வேல்யூ இல்லாமல் போன அந்த வாய்ஸுக்கு பிற்பாடு அந்த வாய்ஸுக்கு தான் வேல்யூவே கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. யோசேப்புன்னு சொன்னாலே கோபப்பட்டுட்டு இருந்தவங்கெல்லாம் இப்போ யோசேப்பு யோசேப்புன்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எகிப்தில் வரும்பொழுதெல்லாம் மற்ற சகோதரர்களை குறித்து சொல்லும்போது யாக்கோபின் புத்திரர்னு சொல்ல மாட்டாங்க, யாக்கோபின் பிள்ளைகள்னு சொல்ல மாட்டாங்க. வேதத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கோன்னா யோசேப்பின் சகோதரர்கள், யோசேப்பின் சகோதரர்கள். ஆமென். யார் காயப்படுத்தினாங்களோ அவங்க இப்போ யார் மூலமாக அறியப்படுறாங்கன்னா காயப்பட்ட யோசேப்பின் மூலமாக அறியப்படுகிறார்கள்.